பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 3 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த மாதம் நமக்கு தேவையான வார்த்தை. ஆமேன். பாருங்க, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுது, அதாவது உங்களுக்கு பலன் இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் திராணி இருக்கிற நம்மால செய்ய முடியும் என்றால் அதை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு செய்யத்தக்கவர்களுக்கு நாம செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லல. உன் பக்கத்தில் ஆண்டவர் அந்த ஆத்துமாவை கொடுத்திருக்கும் போது அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்வது தப்பில்லை. ஹல்லேலூயா. முதல்ல பொருள் விஷயத்தை மாத்திரம் எடுப்போம். இப்போ ஆசீர்வாதம் இருக்கு, உங்களால் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். நீங்க ஒரு 10,000 ரூபாயில ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 500 ரூபாயில உங்களால் முடிஞ்சா அந்த காரியத்தை செய்யலாம். உங்களுக்கு மேலே உங்களுக்கு குறித்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருந்தா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு 2000 ரூபாயில நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 100-200ல மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு திராணி இருக்கும் என்றால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீங்க செய்யுங்க. செய்யத்தக்கவர்கள் ரொம்ப முக்கியம். அதை பார்த்து செய்வது நல்ல விஷயம். ஹல்லேலூயா. ஸோ ஏன் ஆண்டவர் நமக்கு கையில கொடுத்திருக்கிறார்? ஒருவேளை நம்ம கிட்ட வாங்குறவங்க கையில இந்த பொருளோ இந்த பலனோ இந்த திருப்தியான காரியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தா அவங்க நம்ம கையில கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு கொடுத்திருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை நீங்க நிச்சயமா செய்வீங்க அப்படின்றதுதான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். பாருங்க, உங்க கையில கொடுத்ததுக்கான காரணம் அது செல்வமாகட்டும், ஆசீர்வாதமாகட்டும், இல்ல நன்மைகள் ஆகட்டும், உடல் சரீரம் ஆகட்டும், பலன் ஆகட்டும், இது உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால நீங்க செய்வீங்கன்ட்டு தான் ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டத்தனையா கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றுக்கொண்ட நீங்க இல்லாதவர்களுக்கு, இழிவானவர்களுக்கு, நாம் செய்யத்தக்கவர்களுக்கு நிச்சயமாய் செய்ய வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேளையில சொல்லுகிறேன் பாருங்க, நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நீ நன்மை செய்தால், 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஸோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் தங்கும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உனக்கு திராணி இருக்கும் பொழுது, ஸோ நன்மை செய்ய ஒரு காரியம் இருக்கும்போது அது செய்யாம விட்டுட்டினா பாவம் உங்கள் வீட்டின் வாசற்படியில் வந்து தங்கும். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதித்திருக்க நீ அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காகவே செய்யத்தக்கவர்களுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ, உங்களால் பணம் இல்லை பொருள் இல்லை எனக்கு பலன் இருக்கு அப்படின்னா அது உடல் உழைப்பிலையாவது நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை லூக்கா 16ஆம் அதிகாரத்தில், லாசரு என்ற ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு. அந்த வீட்டில் எல்லா ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. அவர் வீட்டுக்கு கீழே லாசரு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராகனா, அவர் ஒரு தரித்திரனா இருக்கிறான். அவன் கையில் ஒன்றுமே இல்லை. அவன் அந்த எஜமானுடைய, அதாவது ஐஸ்வர்யவான் வீட்டிலேருந்து மேஜையிலேருந்து விழுற அந்த சாப்பாடு, அந்த பிரெட்டு நிமித்தமாக அதில் நம்ம வயிற்று கழுவிக்கலாம், நாம் சாப்பிடலாம், அப்படி நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு திருப்தி அடையலாம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. இப்பேற்பட்ட ஒரு லாசரு அங்கே இருக்கிறான். ரொம்ப வேதனைக்கு மத்தியில் இருக்கிறான். அவனுடைய வியாதியின் மத்தியில் இருக்கிறான். தரித்திரனா இருக்கிறான். ஆனால் எங்கே இருக்கிறான்னா, ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு கீழே இருக்கிறான், வெளியில் இருக்கிறான். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு கீழே இருக்கும்போது அதை அவன் கவனிக்கலை. அதை அவன், அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசருக்கு எந்த நன்மையும் செய்யலை. ஒரு நாள் மரணம் வருகிறது. 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஐஸ்வர்யவான் எங்கே போகிறான்? ஸோ அவனுக்கு நன்மை செய்யாததுனால, பாவம் செய்தபடினால அவன் நரகத்துக்கு தள்ளப்படுகிறான். லாசருவோ அந்த நன்மை பெற்றுக்கொள்ளாததுனால அவன் அங்கே மரித்து போகும்போது பரலோகத்தில் போகிறான் என்று, லாசரும் எங்கன்னா ஆபிரகாம் மடியில் அமர்ந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டும். நீங்க செய்வீங்கன்னு தான் உங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. நீங்க செய்ய மாட்டீங்கன்னா வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஆகையால செய்ய மனது இருக்கும்போது செய்யுங்க. செய்யலைன்னா பாவம் வாசற்படியில் தங்கும். ஆகையால செய்யத்தக்கவர்களுக்கு திராணி இருக்கும்போது செய்யுங்க. நீங்கள் செய்யும்போது ஒரு வேளை தேவ தூதர்களையும் நீங்கள் விசாரிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால நன்மை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அருமையான இந்த வேளையில் அப்பா, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி ராஜா. எங்களால் முடிந்த காரியத்தை மற்றவர்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. என் பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை கொடுங்க. ஆசீர்வதிங்க. தேவ
சமூகம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வேளையில் யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே படுத்திருந்து அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. பூரண கிருபைகளோடு வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வாதம் மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் காத்தவர் இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.